Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல இஸ்ரோல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம். அதாவது சயின்டிஸ்ட் ஜாப்ல இருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், ஃபயர்மேன், குக், டிரைவர் இந்த மாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன்ல இருந்து டிகிரி முடிச்சவங்க, அப்புறம் பிஜி முடிச்சவங்க அந்த மாதிரி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து இப்போ குரூப் ஏ கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 50,000 ஸ்டார்டிங் சேலரி, அது போக அலவன்சஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபயர்மேன், குக்கு அதுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து 20,000 இருக்கும், அது போக அலவன்சஸ் இருக்கும். இப்போ வாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனல் இருக்குது, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி கீழே சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், அப்புறம் டெக்னீஷியன், டிராட்ஸ்மேன், குக்கு இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து நிறைய டிசிப்ளினில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மெக்காட்ரானிக், அப்புறம் மெடிக்கல் சயின்ஸு, அப்புறம் மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு இந்த மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டிசிப்ளின் இருக்குது. அதில் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது உங்களுக்கு. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது சயின்டிஸ்ட் போஸ்ட்டுங்கிறனால எம்இ, எம்டெக் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த டிசிப்ளினில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கான கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமும் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஜ் தான் இது வந்து இந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு. அடுத்த டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் ஃபிட்டர், பிளம்பர், கார்பெண்டர், மெக்கானிஸ்ட்டு, வெல்டர் இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது டெக்னீஷியனுக்கு கீழே. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கானதை வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷனும் முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிஷியனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐடிஐ வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஃபீல்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். அடுத்து டிராட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 11 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலில். சிவிலில் வந்து ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே தான், நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கலில் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து சயின்டிஸ்ட் ஜாபுக்கு மட்டும்தான் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். மித்த ஜாபுக்கெலாம் வந்து இன்டர்வியூ கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கீழே நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் அந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு கிராஜுவேட் முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் குக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து குக்குன்றனால 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஃபயர்மேனுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் இது வந்து ஃபயர்மேன் கேட்டகரின்றனால ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும் உங்களுக்கு, அதை வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ லைட் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு 6 வேகன்சி இருக்குது. அதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது லைட் வெஹிக்கிளோட லைசன்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருப்பாங்க, அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெவி வெஹிக்கிளுக்கு அதுக்கும் 10th முடிச்சுட்டு ஆனால் 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ஹெவி வெஹிக்கிளோட லைசன்ஸும் இருக்கணும். இதுக்கான அலவன்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து 56,000 சொல்லியிருக்காங்க, அது போக அலவன்சஸ் இருக்கும். இதே சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு 44,000 ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அலவன்சஸோட. அடுத்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து 21,000 ஸ்டார்டிங் சேலரி. அப்புறம் ஃபயர்மேன், குக்கு, டிரைவர் அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 19,000 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து மினிமமாக 18 வயசுலேருந்து மேக்ஸிமமாக 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இடையில ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு மட்டும் வேரி ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஹவு டு அப்ளைல பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. Feb 10th பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. March 1 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி
ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்புறம் ப்ராசஸிங் ஃபீன்னு 2 கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் தான். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததும் அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து 250 ருபீஸ் வந்து சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியர், அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அதுக்கெல்லாம் வந்து 250 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு, 750 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். மொத்தமாக வந்து 1000 மேலே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 750 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதே மற்ற போஸ்ட்டுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன், 500 வந்து ப்ராசஸிங் ஃபீ. அந்த 500 ருபீஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அது வந்து போஸ்ட் வைஸாக தனியாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அதை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, எவ்வளோ மார்க்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது நோட்டிஃபிகேஷனில். அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.